சிறப்பு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ஃபுல்லாமே விளம்பரம் தான். இங்க நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி வந்திருக்கோன்றது ஒரு விளம்பரம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷனுக்கு இங்க இருந்துமே நம்மளுக்கு புக்கிங் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்க. பார்த்தீங்கன்னா, ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாமே நம்ம சாரியட்டு, டான்சிங் கிளாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். போன வருஷம் மழை வந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா போன வருஷம் நல்லா கூட்டம் இருந்துச்சுங்கண்ணா. மழை இருந்தாலும் கூட்டம் இருந்துச்சுங்க. இப்ப இந்த சந்தை தேர் ஆரம்பிக்கும் முன்னால மழை வந்து எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு மக்கள் பயந்துட்டு வர மாட்டுட்டாங்கண்ணா. இப்ப பாத்தீங்கன்னா குதிரையோட வரத்தும் கம்மிங்கண்ணா இந்த வருஷம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% குதிரை தான் இங்க வந்திருக்கு. மிச்சம் பாதி பார்த்தீங்கன்னா 50% வரல. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே செட்டு புக்கிங் ஆன செட்டுங்க ஃபுல்லாக காலி ஆகிட்டு இருக்குங்க. அங்கே நார்த்து சைடு ஃபுல்லாக சந்தைகள் வந்து அதிகம்னா. நம்ம இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அந்தியூர் குருநாதசாமி தேர்தலா ஒன்று தாங்க. அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளியில் ஆரம்பித்து ஒரு 6 மாதம் ரெகுலராகவே சந்தை நடக்குங்கண்ணா. ஒரு 7-8 இடத்துல நடக்குங்கண்ணா. மெயின் வந்து புஷ்கர் சந்தைங்கண்ணா. சாரங்கடா இருக்குது. எத்தனை பேர் நீங்கள் வந்திருக்கீங்க? ஆனால் நாங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 20 பேர் வந்திருக்கோம்னா. அது போக எங்களோட ஃப்ரெண்ட்ஸு குதிரை வச்சிருக்கவங்க எல்லாம் சேர்த்து வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் வேலை செய்கிறீங்களா இல்லை உங்ககிட்ட? ஆனால் எல்லாமே பசங்க வந்து வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க, எங்கள் அண்ணன் தம்பிகளும் இருக்காங்க, நண்பர்களும் வருவாங்க, எல்லாமே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி வந்து ஆட்டத்துக்காண்டி இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் டான்ஸ் பிடிப்பாங்க, அதுவும் போடுங்க, நல்லா இருக்கும் பாருங்க எல்லாரும். இப்போ நீங்க எங்க வந்திருக்கீங்க? அண்ணா வணக்கம்ண்ணா. நாங்க வந்து பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து இருக்கோம். அவர் வந்து நம்ம ஃப்ரெண்டு, அவங்க சேலத்துல இருந்து வந்திருக்காங்க. நாங்க 2 பேருமே ஸ்டெப்டாம் போட்டு வச்சிருக்கோம், ஸ்டாபிள் போட்டுருக்கோம். இல்ல ப்ரோ, எங்க வந்திருக்கீங்க? இங்கே அந்தியூர் தேர் திருவிழாவுக்கு வந்திருக்கோம்ண்ணா. என்ன குதிரை கொண்டு வந்திருக்கீங்க? கத்தியவாரி நான் கொண்டு வந்திருக்கோம். ஓகேண்ணா. இப்போ நம்ம குதிரையெல்லாம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ப்ரோக்ராம் மட்டும் பண்ணுங்கன்னா சாரியட்டு போகுங்கண்ணா. ஓகேண்ணா. இந்த அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் நம்ம வந்து கொண்டு போயிட்டு வந்துருக்கோங்கண்ணா. ஓகேங்கண்ணா. நாங்கள் எத்தனை வருஷமா இந்த குதிரை கொண்டு வரீங்க, டான்சிங் குதிரை? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 வருஷமா நாங்கள் ஸ்டேபிள் போட்டு கொண்டு வந்திருக்கோம்னா. ஓகேண்ணா. இதோட சிறப்பு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபுல்லாமே விளம்பரம் தான். இங்கே நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி வந்திருக்கோன்றது ஒரு விளம்பரம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு இங்கே இருந்துமே நம்மளுக்கு புக்கிங் ஆகிட்டு இருக்கு. ஓகேண்ணா. பார்த்தீங்கன்னா ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாமே நம்ம சாரியட்டு, டான்சிங் கிளாஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்னா நல்ல முறையில். போன வருஷம் மழை வந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா போன வருஷம் நல்லா கூட்டம் இருந்துச்சுங்கண்ணா. மழை இருந்தாலும் கூட்டம் இருந்துச்சுங்க. இப்ப இந்த சந்தை தேர் ஆரம்பிக்கும் முன்னால மழை வந்து எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு மக்கள் பயந்துட்டு வர மாட்டுட்டாங்கண்ணா. இப்ப பாத்தீங்கன்னா குதிரையோட வரத்தும் கம்மிங்கண்ணா இந்த வருஷம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% குதிரை தான் இங்க வந்திருக்கு. மிச்சம் பாதி பாத்தீங்கன்னா 50% வரல. இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே செட்டு புக்கிங் ஆன செட்டுங்க ஃபுல்லா காலி ஆகிட்டு இருக்கு. ஆமா, மழையினால பயந்துட்டு வரலைங்கண்ணா. அதனாலயே இப்ப வந்து சந்தை வந்து கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. வியாபாரமும் டல்லா தான் இருக்கு. விற்பனைக்கு வந்த குதிரைகளும் 10% தான் வியாபாரம் ஆயிருக்குங்க. அந்தியூருக்கு என்ன சிறப்பு? அந்தியூர் சிறப்புன்னு பாத்தீங்கன்னாவே குருநாதசாமி கோயில் திருவிழாதாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்களாம் என்னைக்காச்சும் ஒரு நாள் போன்ல தான் பேசிக்கிறது. இங்க வந்து பாத்தீங்கன்னா அனைத்து பேருமே ஒன்று கூடி நாங்கெல்லாம் குதிரை எல்லாருமே வந்து குதிரைக்காரங்க ஆர்வலர் எல்லாரும் வந்து நாங்கள் இந்த மாதிரி உட்காந்து பேசி இந்த இடம் வந்து எங்களுக்கு ஒரு தனி சிறப்பையும் ஆர்வத்தையும் மிக்க மகிழ்ச்சியும் கொடுத்துட்டு இருக்கு எங்களுக்கு. ஓகேங்கண்ணா. குதிரைக்கு எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுப்பீங்க டான்சிங்க்கு? டான்சிங் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இது ஒரு 3 விதமாக ஆடுங்க. கால் தூக்கி நடக்கிறது ஒன்று, அப்புறம் சலாம் போடுங்க கூரை, அப்புறம் 4 காலில் ஆடுங்க. 3 விதமாக பண்ணிக்கிட்டு இருக்கோங்க நம்ம. ஓகே. ஃபுட்டு எந்த மாதிரி கொடுக்குறீங்க? ஃபுட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் வந்துட்டு பூசா தவிடு கொள்ளுங்க. அதே மாதிரி ஈவினிங்கும் பூசா தவிடு கொள்ளு கொடுத்துருவோம். மித்த நேரம் ஃபுல்லாக அருகம்புல். நீங்கள் எங்கன்னா குதிரையில பர்ச்சேஸ் பண்ணீங்க? ஆனால் நம்ம எல்லாம் வட மாநிலத்துல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. அங்க இருந்து தான் இங்க வர பர்ச்சேஸ் பண்ணி. அங்க பிரைஸ் எப்படின்னா உங்களுக்கு? அங்க வந்து பாத்துட்டீங்கன்னா அங்க நார்த்து சைடு ஃபுல்லா சந்தைகள் வந்து அதிகம்னா. நம்ம இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த அந்தியூர் குருநாதசாமி தேர்தலா ஒண்ணு தாங்க. அங்க வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபுல்லாமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா தீபாவளியில் ஆரம்பிச்சு ஒரு 6 மாசம் ரெகுலராகவே சந்தை நடக்குங்கண்ணா. ஒரு 7-8 இடத்துல நடக்குங்கண்ணா. மெயின் வந்து புஷ்கர் சந்தைங்கண்ணா. சாரங்கடா இருக்கு, அகுலோஜ் இருக்கு, மாலேகான் இருக்கு, பஞ்சாப் இருக்கு. இப்படி பாத்தீங்கன்னா 10-15 சந்தை அங்க நடக்குங்கண்ணா. அங்க இருந்து தான் நம்ம கூரையை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இங்க கொண்டு வரோங்கண்ணா. விலையெல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாகண்ணா.
பொருளுக்கு தகுந்த மாதிரி இருக்கு, சுழி சுத்தத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கு. அது என்ன வெரைட்டினா? இது வந்து கத்தியவாருங்கண்ணா. கட்டியவாறு 9 சுழி சுத்தங்க. எத்தனை குதிரை கொண்டு வந்திருக்கீங்க நீங்க? இப்போ வந்து நம்ம 4 கொண்டு வந்திருக்கோம்ண்ணா. மொத்தம் எத்தனை வச்சிருக்கீங்க? 4 வச்சிருக்கோம்ண்ணா. 4 கொண்டு வந்திருக்கோம்ண்ணா. ஓகே ப்ரோ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கூரை எல்லாம் வந்து இந்த கூரை வந்து 3.5 லட்சம் ரூபாங்க. அடுத்தடுத்த கூரைங்கெல்லாம் ஒவ்வொரு ரேட் வருதுங்க. எத்தனை நாள் ப்ரோ இங்க ஸ்டே பண்ணுவீங்க அந்தியூர் சந்தையில? இப்போ வந்து சனிக்கிழமை வரை இருப்போங்க. ஓகே. செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம டான்ஸ் ப்ரோக்ராம் மட்டும் தான். பாத்தீங்கன்னா மார்னிங் இந்த மாதிரி டான்ஸ் பிடிப்போம். அப்புறம் ஈவினிங் கொஞ்சம் வெயில் தர டான்ஸ் பிடிப்போம்னா கொஞ்சம் மக்கள் பாக்குற மக்களுக்கும் ஆர்வமா இருக்கும், எங்களுக்கும் ஒரு விளம்பரமாவும் இருக்குங்கண்ணா. எவ்வளவு கூட்டம் வந்து பாக்குறாங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாதுங்களா. கட்டுக்கடங்காத கூட்டங்கள் இருக்காங்க, லட்சக்கணக்காக வராங்க. இந்த தேர் திருவிழாக்காண்டியே மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாவும் இருக்காங்க, நாங்களும் அதை விட ஆர்வமாவும் இருப்போம். செட்டில கட்டி போட்டா கம்மியான மக்கள் வராங்க, டான்சிங் ஆமாங்கண்ணா. சும்மா நின்று பாக்குறதுக்கும் ஒரு நிகழ்ச்சி நடத்தி பாக்குறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்களா. அதனால கூரைக ஆட்டம் பாக்குறது சில பேர் பார்த்திருக்க மாட்டாங்க, சில பேர் பார்த்திருப்பாங்க. அதனால வந்து கூரை ஆடினாவே ஒரு தனி சிறப்பா வந்து பாப்பாங்கண்ணா. இப்ப பாத்தீங்கன்னா சும்மா நடந்து போறது கூட அப்படின்னு என்னன்னு பாத்துட்டு அப்படின்னு வாக்கபிள் பண்ணிருக்காங்கண்ணா. ஆட்டம் பிடிச்சோன்னு பாத்தீங்கன்னா இந்த இடமே ஃபுல்லா ஆயிருங்கண்ணா. அந்த அளவுக்கு கூரை வந்து ஆட்டம். ஆம்புலன்ஸ்ல வந்திருக்குது. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா பிரெட் லைன் கூரைங்க, அதுக்காண்டி ஆம்புலன்ஸ் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. சேஃப்டிக்காண்டி வச்சிருக்காங்க. எப்படின்னா உங்களுக்கு சேஃப்டி எல்லாம் இருக்குது அந்தியூர் சந்தையில? இங்க வந்து எங்களுக்கு மழை பெஞ்சாதாங்க ரொம்ப இதா இருக்கும். மித்தபடி அனைத்து வசதியும் எங்களுக்கு, குதிரைக்கு புல்லு சரி, தண்ணி சரி, எல்லா சர்வீஸ், கரண்ட் சர்வீஸ், செல்போனு கான்டாக்ட் எல்லாமே இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழை பெஞ்சா மட்டும்தானே ரொம்ப பயந்துட்டு இருப்போம், மித்தபடி எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. எல்லாமே சப்போர்ட் சூப்பரா எல்லாமே சப்போர்ட் நல்லபடியா பண்ணுவாங்க, ரொம்ப ஆர்வமாவும் இருப்பாங்க. அதனால எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, இடையூறு எதுவுமே கிடையாதுங்க. எத்தனை பேர் நீங்க வந்திருக்கீங்க? ஆனா நாங்க பாத்துட்டீங்கன்னா ஒரு 20 பேர் வந்திருக்கோம்னா, அது போக எங்களோட ஃப்ரெண்ட்ஸு, குதிரை வச்சிருக்கவங்க எல்லாம் சேர்த்து வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் வேலை செய்றீங்களா இல்ல உங்ககிட்ட? ஆனா எல்லாமே பசங்க வந்து வேலை செய்யறவங்களும் இருக்காங்க, எங்க அண்ணன் தம்பிகளும் இருக்காங்க, நண்பர்களும் வருவாங்க, எல்லாமே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தம்பி வந்து ஆட்டத்துக்காண்டி இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து கொஞ்ச நேரத்துல டான்ஸ் பிடிப்போங்க, அதுவும் போடுங்க, நல்லா இருக்கும் பாருங்க எல்லாரும்.